உரித்தற்ற காணி மற்றும் தொடர்மாடிவாசிகள் 20 லட்சம் பேருக்கு சொந்தமாய உறுதி பத்திரங்கள். கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கினால் ரணிலினால் இயலும். வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். கடன் விதிகளில் மாற்றங்களை செய்ய முடியாது. ஸ்ரீலங்கா வேட்பாளர்களுக்கு நாணய நிதியம் செய்தி. சஜித் ஆதரவில் மாற்றமில்லை என சுமந்திரன் அழுத்தம். 16ஆம் தேதிதான் கட்சியின் இறுதி முடிவு என சமாளிக்கும் மாவை சேனாதிராஜா. ஸ்ரீலங்கா வாக்களிப்பு நிலையங்களில் கைத்தொலைபேசிகளுக்கு தடை. தேர்தல் ஆணையம் இன்று அதிரடி. வடபகுதியில் பொது வேட்பாளர் அரியநேத்திரனுக்கு அதிகரிக்கும் ஆதரவு. ஊடக கள ஆய்வில் ஆதாரம். மதுவிலக்கு விடயத்தில் பாமக மற்றும் விசிக முரண்நிலை கட்சிகள். சீமான் கடும் விமர்சனம். பிரித்தானியாவின் தேசிய சுகாதார சேவை ஆபத்தில். அவசர சீர்திருத்தங்களுக்கு பிரதமர் ஸ்டாமர் அழுத்தம். தொடரும் விரிவான செய்திகளின் வரிசையில் முதலில் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல்கள் செய்திகள். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்கும் கட்சியின் தீர்மானத்தில் எந்த மாற்றமும் இல்லை என இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம்.ஏ. சுமந்திரன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். கட்சியின் நிலைப்பாட்டை மீள் பரிசீலனை செய்யுமாறு மாவை சேனாதிராஜா மற்றும் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோரின் கோரிக்கைகளுக்கு மத்தியில் எம்.ஏ. சுமந்திரன் தனது எக்ஸ் தளத்தில் இந்த கருத்தினை பதிவிட்டுள்ளார். உரிய நடைமுறைகளை பின்பற்றி எடுக்கப்பட்ட தீர்மானம் தற்போது அனைத்து கட்சி உறுப்பினர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார். கட்சி எடுத்த தீர்மானத்தை மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என மாவை சேனாதிராஜாவும் ஸ்ரீதரனும் தெரிவித்திருந்த போதிலும் அதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியமில்லை என தெரிவித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சி உரிய முறைப்படி இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாகவும் அதனை இருவரும் தற்போது ஏற்றுக்கொண்டுள்ளதாக எம்.ஏ. சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். எனவே எதிர்கால பணிகள் குறித்து சஜித் பிரேமதாசவுடன் மீண்டும் கலந்துரையாட வேண்டும் என அவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர் எனவும் அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியினால் அவரை கையாள்வதற்கு தயாராக இருப்பதாகவும் எம்.ஏ. சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். நல்லாட்சி அரசாங்கத்தில் அனுரகுமார திசாநாயக்கவுடன் இணைந்து செயற்பட்டதாகவும் அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது தாம் எதிர்க்கட்சியில் இருந்தாலும் அவர்களுடன் கையாள வேண்டிய விடயங்கள் அதிகம் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். குறிப்பாக மோசடி மற்றும் ஊழலுக்கு எதிராக அனுரகுமார திசாநாயக்கவுடன் இணைந்து பணியாற்ற முடியும் எனவும் எம்.ஏ. சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். எனினும் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரனின் சைத்துக்கு ஆதரவளிக்கும் தீர்மானம் தொடர்பாக வெளியிடப்பட்ட கருத்தை உறுதி செய்வதற்கு இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா மறுப்பு தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவளிக்கும் வேட்பாளர் தொடர்பான இறுதி முடிவு மற்றும் அந்த வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குவதற்கான அடிப்படைகள் குறித்து ஐவரடங்கிய குழு தயாரித்துள்ள தேர்தல் தொடர்பான இறுதி அறிக்கை எதிர்வரும் 16ஆம் தேதி வெளியிடப்படும் என அவர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை தமிழரசுக் கட்சி யாருக்கு ஆதரவளிப்பது என்பது தொடர்பான ஊடக சந்திப்பு நடத்தப்பட்டு தாம் ஆதரிக்கும் வேட்பாளருக்கு வாக்களிக்க கோருவதற்கான அடிப்படை விடயங்களையும் அன்று தெளிவுபடுத்தவுள்ளதாக மாவை சேனாதிராஜா ஐபிசி தமிழுக்கு தெரிவித்துள்ளார். தேசியத்தை அடிப்படையாக கொண்டு வேறுபாடுகளை களைந்து தமிழினத்தின் விடுதலை மற்றும் அரசியல் தேர்வு என்ற இலக்கை நோக்கி மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை மக்களிடம் விடுக்கவுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். எம்.ஏ. சுமந்திரனின் இன்றைய கூற்றை மீண்டும் உறுதி செய்ய மறுத்த மாவை சேனாதிராஜா தமிழ் மக்களின் ஒற்றுமையை நோக்காக கொண்டு எதிர்வரும் 16ஆம் தேதி இலங்கை தமிழரசுக் கட்சி கூட்டாக அறிவிப்பை வெளியிடும் என சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்கும் கட்சியின் தீர்மானத்தில் எந்தவொரு மாற்றமும் இல்லை என்பதை இலங்கை தமிழரசுக் கட்சியின் செயலாளர் நாயகம் பாவண்ணா சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார்.
எனினும் சஜித் பிரேமதாசவுக்கு எந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் ஆதரவு வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டதென்ற விடயங்கள் எதனையும் சத்தியலிங்கம் தனது அறிக்கையில் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் கூடிய தேர்தல் தொடர்பான குழு கட்சியின் தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாகவும் சஜித் பிரேமதாசவின் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளை காலதாமதமின்றி நடைமுறைப்படுத்துவதற்கான ஒழுங்குகள் தொடர்பாகவும் அவருடன் பேசி தீர்மானிப்பதெனவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் சத்தியலிங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் எதிர்வரும் 16ஆம் தேதி மீண்டும் கூடும் தேர்தல் தொடர்பான குழு மேற்படி விடயங்கள் தொடர்பாக முன்னேற்றம் ஆய்வை செய்து மக்களுக்கு அறிவிக்கும் எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் செயலாளர் நாயகம் மேலும் கூறியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களதும் தேர்தல் விஞ்ஞாபனங்களை பரிசீலித்த பின்னரே சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்குவது என்பது தொடர்பான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். இதனால் தமிழரசு கட்சி மேற்கொண்ட தீர்மானத்தில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்படாது என யாழ்ப்பாணத்திலிருந்து இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் கூறினார். இந்த ஆதரிக்க வேண்டும் என்ற முடிவெடுக்கின்ற பொழுது நாங்கள் எந்த விதத்திலும் எங்களுடைய தாயகம், தேசியம், தன்னாட்சி, சுயநிர்ணய உரிமை என்ற அடிப்படை கோட்பாடுகளிலே இந்த விட்டுக் கொடுப்போம், அதை கம்ப்ரமைஸ் என்று சொல்லக்கூடிய விட்டுக்கொடு எதிலும் எதையும் நாங்கள் செய்யவில்லை. இருக்கக்கூடிய விஞ்ஞாபனங்களின் அடிப்படையில் குறிப்பாக அன்று நாங்கள் பேசப்பட்டது, நாங்கள் ஆராய்ந்த ஆவணம் ஒரு ஆவணம், ஒப்பமுடையாத ஆவணம். அப்ப அதிலே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் சம்பந்தமான விடயங்களையும் குறிப்பாக சஜித் பிரேமதாச சில இடங்களிலே அந்த விடயங்கள் தொடர்பாக தெரிவித்த பகிரங்க கருத்துக்களை உள்ளடக்கியதான ஒரு கருத்தை நாங்கள் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே தான் எங்களுடைய முடிவு இருந்தது. அதாவது முரண்பட்ட நிலையில் இல்லை, எல்லா 3 விஞ்ஞாபனங்களும் பரிசீலித்து ஒப்பீட்டு ரீதியிலே தான் சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்கலாம் என்ற முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த 5 பேர் கொண்ட குழுவினுடைய முடிவும் கிட்டத்தட்ட அதனை எந்த விதத்திலும் பாதிக்கவோ அல்லது மாற்றவோ வேண்டியதில்லை. அது கட்சியினுடைய கௌரவத்திற்கும் மாசுபடுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதையும் எல்லோரும் புரிந்து கொண்டு இந்த தீர்மானத்தை தொடர்ந்து முன்னெடுப்பதென்றும் ஒரு அறிக்கையை, பொதுவான ஒரு அறிக்கையை வெளியிடுவதென்றும் தீர்மானிக்கப்பட்டது. தமிழ் பொது வேட்பாளர் என்ற ரீதியில் தன்னை எந்த பிரதான கட்சி தலைவர்களும் பேசுவதற்காக அழைக்கவில்லை என்றும், அவ்வாறு அழைத்தாலும் தான் செல்லப்போவதும் இல்லை என தமிழ் பொது வேட்பாளர் பாவண்ணா அரியநேத்திரன் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேசிய பொது கூட்டமைப்பின் வெற்றியை அல்லது இலக்கை உடைப்பதற்கு பல சக்திகள் இறங்கியுள்ளதாகவும், அந்த நபர்களினால் இன்னும் சில தினங்களில் அல்லது தேர்தலுக்கு முதல் நாளிலோ தன்னை பற்றி துண்டு பிரசுரங்கள் வெளியிடப்படலாம் என்றும் மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் கூறினார். பொது வேட்பாளர் என்கின்ற விடயம் இலங்கையில் மட்டுமல்ல, இந்தியா உள்ளிட்ட சில நாடுகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் மூலம் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ள பாவண்ணா அரியநேத்திரன் காலத்தின் தேவை கருதிய சிறந்த நகர்வு என வடக்கில் உள்ள மக்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் கடந்த 40 வருடங்களாக ஆட்சியில் இருந்த எந்த ஒரு ஜனாதிபதிகளும் தமிழர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு முன்வரவில்லை என வடக்கு மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். IBC தமிழின் சகோதர ஊடகமான லங்காசிரியின் மக்கள் கருத்து நிகழ்வுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மக்கள் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக கருத்து வெளியிட்டனர். தமிழ் மக்களுடைய திரட்சியை வெளிப்படுத்துவதற்காகவும் ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்காகவும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் மக்கள் கூறியுள்ளனர். தமிழ் பொது வேட்பாளரை தோற்கடிப்போம் என நேரடியாக கூறுகின்றவர்களை ஏற்றுக்கொள்ளலாம் என்றும், ஆனால் புறக்கணிக்கின்றோம் என்ற பெயரில் வேறு பலரின் வெற்றிக்காக பாடுபடும் புல்லுருவிகளுக்கு இந்த தேர்தல் ஒரு நல்ல பாடத்தை புகட்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். ஆயுத போராட்டத்திற்கு பின்னர் அரசியல் ரீதியாக தமிழ் மக்களுடைய கருத்தியல் நேர்த்து போய்விட்டதாக பலர் தங்களுடைய சொந்த அரசியலுக்காக தவறான பரப்புரைகளை கூறுகின்றனர். ஆளும் கட்சியில் மட்டுமன்றி தமிழ் தேசிய முகமூடி போட்டுக்கொண்டு கூட சிலரும் இவ்வாறான கருத்துக்களை கூறும் நிலையில் அவர்களுடைய கருத்தியலை பொய்யாக்கும் வகையில் பொது வேட்பாளர்களுக்கு மக்கள் வாக்குகளை வழங்க வேண்டும் எனவும் கூறியுள்ளனர். தமிழரசு கட்சியினரும் இனத்தின் ஒற்றுமைக்காக, தேசியத்தின் வெற்றிக்காக பொது வேட்பாளருக்கு ஆதரவாக பணியாற்ற வேண்டும் என்றும் மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த முறை இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் சர்வதேச ரீதியில் உற்று நோக்கப்படுவதால் தமிழர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கின்றோம் என்பதை காட்டுவதற்கு நாங்கள் எல்லோரும் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் மக்கள் தெரிவித்துள்ளனர். நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து தமிழ் மக்களும்
ஒன்றிணைந்து தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களித்து தமது வரலாற்று கடமையை நிறைவேற்ற வேண்டும் என ஈழத்தமிழர் சுயாட்சி கழகத்தின் தலைவர் அனந்தி சசிதரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ் மக்களுக்காக உயிர்த்தியாகம் செய்த மாவீரர்களையும் யுத்தத்தில் உயிரிழந்த மக்களையும் நினைவு கூர்ந்து சங்கு சின்னத்துக்கு தமது வாக்கினை வழங்க வேண்டும் என யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் வலியுறுத்தியுள்ளார். இப்பொழுது தமிழ் பொது வேட்பாளராக சங்கு சின்னத்தில் போட்டியிருக்கின்ற அரியநேந்திரன் அவர்கள் இப்போ மக்களுக்கு ஒரு குறியீடு, எங்களுக்கு ஒரு குறியீடு, அவரை நாங்கள் குறியீடாகத்தான் பார்க்கின்றோம். இவர் ஒரு நிழல் ஜனாதிபதியாக தமிழர்களுடைய பிரச்சனைகளை பேசக்கூடியவராக, சர்வதேசத்தில் பேசக்கூடியவராக தொடர்ந்தும் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாடு எங்களிடம் இருக்கின்றது. அவர் மற்றது இந்த பொதுச்சபையை சரியாக பயணிக்க வைக்க வேண்டிய தேவைப்பாடும் கடமைப்பாடும் அவர்கிட்ட இருக்க வேணும். நாங்கள் நம்புகிறோம் இதை சரியான வழியில் வழிநடத்தி போகின்ற கடமைப்பாடு அரியநேந்திரன் அவர்களுக்கு இருக்கின்றது. நாங்கள் கணிசமான அந்த வாக்குகளை மக்கள் மத்தியில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் நாங்கள் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து எங்களுடைய பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகின்றோம். இம்முறை ஒரு வித்தியாசமாக பொது வேட்பாளர் என்பது 100க்கு மேற்பட்ட பொது அமைப்புகளால் கொண்டு வரப்பட்டு அவர்களின் ஒத்துழைப்போடு இன்றைக்கு பரவலாக தேர்தல் பிரச்சாரமும் முன்னெடுக்கப்பட்டு இந்த பொது வேட்பாளர் என்ற கருத்துருவாக்கம் ஒரு வித்தியாசமான முறையில் மக்கள் மத்தியில் பரவலாக போய்கொண்டிருக்கிற ஒரு தருணமாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் நாங்கள் தமிழராக சிந்திக்க வேண்டும். தமிழராக எங்களுடைய வாக்குகளை அவர்களுக்கு சங்கு சின்னத்துக்கு வழங்க வேண்டும். ஏனென்றால் கடந்த காலங்களில் தமிழ் அரசியல்வாதிகள் கைகாட்டிய பக்கம் எல்லாம் எங்களுடைய மக்கள் போய் இந்த இன அழிப்பு போர்க்குற்றவாளிக்கெல்லாம் வாக்கு போட்ட வரலாறு நாங்கள் கண்டுகொண்ட வரலாறு. எனவே இனி தொடர்ந்தும் தமிழ் மக்கள் ஏமாறக்கூடாது. அத்தனை தமிழர்களும் தங்களுடைய வரலாற்று கடமையாக நினைத்து இதற்கான பிரச்சாரங்களை முன்னெடுப்பதுடன் தங்களுடைய இதயத்தில் மறைந்த மாவீரர்கள், அத்தனை மரணித்த பொதுமக்கள் எல்லாரையும் நினைவில் நிறுத்தி கொண்டு தமிழராக அணிதிரள்வோம். தமிழராக ஒரு தமிழனுக்கு எங்களுடைய வாக்குகளை போடுவோம். பௌத்த நாடான இலங்கையை இனமத மொழி சமூக மற்றும் குறுகிய கால திட்டங்களுக்காக பிளவுபடுத்த போவதில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற கட்சியின் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றிய நாமல் ராஜபக்ச ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆட்சியின் போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் ஒன்றிணைக்கப்பட மாட்டாது எனவும் காணி மற்றும் காவல்துறை அதிகாரங்கள் வழங்கப்பட மாட்டாது எனவும் மீண்டும் உறுதியாக தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் காலத்தில் வடமாகாணத்தின் அபிவிருத்தி பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. பாடசாலைகள் மற்றும் கோவில்கள் அமைக்கப்பட்டதுடன் வேலை வாய்ப்புகளும் அதிகரிக்கப்பட்டன. எனினும் 2015ஆம் ஆண்டுக்கு பின்னர் யாரும் யாழ்ப்பாணத்திற்கு பெறவில்லை. இந்த நிலையில் இடைநிறுத்தப்பட்ட திட்டங்களை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டிய பொறுப்பு எமக்குள்ளது. அத்துடன் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு மற்றும் யாழ்ப்பாணத்தில் தொழில்நுட்பத்தின் பாவனை அதிகரிக்கவும் நாம் திட்டமிட்டுள்ளோம். யாழ்ப்பாணத்தில் உள்ள விமான நிலையத்தை சர்வதேச தரங்களுக்கேற்ப அபிவிருத்தி செய்ய வேண்டும். இவ்வாறான அபிவிருத்தி நடவடிக்கைகளை எமது ஆட்சியின் போது நாம் முன்னெடுப்போம். எவ்வாறாயினும் மக்களுக்கு போலி வாக்குறுதிகளை வழங்க என்னால் முடியாது. அனைத்து அரசியல்வாதிகளும் முன்னெடுக்கும் அதே போலி வாக்குறுதிகளை நான் வழங்க மாட்டேன். என்னால் செய்ய முடியுமானதை மாத்திரமே நான் பேசுவேன். இதற்கமைய வடமாகாணத்தை அபிவிருத்தி செய்ய என்னால் முடியும். வடக்கையும் கிழக்கையும் இணைக்கும் நடவடிக்கையை நாம் முன்னெடுக்க மாட்டோம். எமது இந்த நடவடிக்கையை இளைஞர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என நம்புகின்றோம். இலங்கை ஒரு பௌத்த நாடு. இங்கு அனைத்து மதங்களும் இனங்களும் சமூகங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். இதனை எமது ஆட்சி காலத்தின் போது நாம் உறுதிப்படுத்துவோம். குறுகிய கால நலனுக்காகவும் பதவிக்காகவும் ஒருபோதும் எமது கட்சி இலங்கைக்கு துரோகம் அளிக்காது. இதேவேளை கடற்தொழில் மற்றும் விவசாயத்துறையை நவீனமயப்படுத்துவதனூடாக வவுனியா மாவட்டத்தின் தரத்தை மேலும் அதிகரிக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நடவடிக்கை எடுக்கும் என நாமல் ராஜபக்ச உறுதியளித்துள்ளார். வவுனியாவில் இன்று நடைபெற்ற கட்சியின் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றும் போதே நாமல் ராஜபக்ச இந்த உறுதியினை வழங்கியுள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு வாழ் மக்களின் ஆதரவுடன் எனது தந்தை மஹிந்த ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டார். உமது ஆட்சியின் போது வவுனியாவில் பல வீதிகள் அபிவிருத்தி செய்யப்பட்டன. அத்துடன் தற்போது வவுனியா பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக மாறியுள்ளது. மஹிந்த ராஜபக்ஷ ஆரம்பித்த திட்டங்கள் காரணமாகவே இன்று இவ்வாறான மாற்றங்களை எம்மால் காணக்கூடியதாக உள்ளது. எதிர்காலத்திலும் எமது ஆட்சியின் போது பல அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுப்போம்.
கடற்றொழிலாளர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து தொழில் புரியும் தரப்பினரும் எதிர்நோக்கும் நெருக்கடிகளுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும். காணி பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குவோம். காட்டு யானைகளால் மக்கள் எதிர்நோக்கும் சிரமங்களை குறைக்க வழி செய்வோம். கோட்டாபய ராஜபக்ஷவின் ஆட்சியின் போது காட்டு யானைகள் கிராமத்திற்குள் நுழைவதை தடுப்பதற்கான வேலிகளை அமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. எனினும் காலி முகத்திடல் போராட்டம் காரணமாக அவரது திட்டங்கள் இடைநிறுத்தப்பட்டன. இந்த திட்டங்களை நாம் மீண்டும் ஆரம்பிப்போம். இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் சயித் பிரேமதாச ஆகியோருக்கு ஆதரவாக வடமாகாணத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தேர்தல் பரப்புரைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவாக இன்று முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் உள்ளிட்ட குழுவினர் தேர்தல் பரப்புரை நடவடிக்கையில் ஈடுபட்டனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு, உடையார்கட்டு, விசுவமடு உள்ளிட்ட நகர் பகுதிகளில் உள்ள வர்த்தக நிலையங்களுக்கு சென்று பரப்புரை நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். அத்துடன் சஜித் பிரேமதாசவை ஆதரித்து அவரது மனைவி ஜெலனி பிரேமதாச இன்று வவுனியாவில் பரப்புரையில் ஈடுபட்டிருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாத் பதியுதீனின் அழைப்பின் பேரில் வவுனியா சாலம்பைக்குளம் கிராமத்திற்கு சென்ற அவர் அங்கு மக்களை சந்தித்து கலந்துரையாடினார். மேலும் சஜித் பிரேமதாசவை ஆதரித்து கிளிநொச்சி சமத்துவ கட்சி அலுவலகத்தில் தேர்தல் பரப்புரை கூட்டம் இன்று பிற்பகல் இடம்பெற்றது. சமூக ஊடகங்களில் குறைக்கப்பட்ட தபால் மூல வாக்குச்சீட்டின் நிலப்படம் வெளியானதை தொடர்ந்து செப்டம்பர் 21 நடைபெறும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்காளர்கள் தமது கையடக்க தொலைபேசிகளை வாக்குச்சாவடிகளுக்கு எடுத்துச் செல்ல தடை விதிக்க தேர்தல் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. சுதந்திரமான மற்றும் நியாயமான ஜனாதிபதி தேர்தலை உறுதி செய்வதில் ஊடகவியலாளர்களின் பங்கு என்ற தொனிப்பொருளில் இலங்கை பத்திரிகையாளர்கள் சங்கம் ஏற்பாடு செய்த கருத்தரங்கில் உரையாற்றும் போது ஆணைக்குழுவின் தலைவர் RM ரத்நாயக்க இதனை கோரியுள்ளார். தபால் மூல வாக்குச்சீட்டை வெளியிட்ட நபர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். இதுபோன்ற போக்கை தடுக்கும் வகையில் செப்டம்பர் 21 வாக்குச்சாவடிகளில் கையடக்க தொலைபேசிகளை எடுத்துச் செல்வதற்கு ஆணைக்குழு தடை செய்யும் எனவும் அவர் கூறியுள்ளார். தபால் மூல வாக்களிப்பின் போது குறிப்பிடப்பட்ட வாக்குச்சீட்டுகள் இணையதளத்தில் வெளியிடப்படுவதை அவதானித்துள்ளதாகவும் அதனை வாக்குப்பதிவு நாளில் தடுக்க வேண்டும் எனவும் RML ரட்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் குறித்து கருத்து தெரிவித்த அவர் வாக்குப்பதிவு நடத்துவதற்கான அனைத்து பூர்வாங்க ஏற்பாடுகளும் தற்போது செய்யப்பட்டுள்ளன எனவும் கூறியுள்ளார். தேர்தலில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களுக்கும் ஒரு சமமான களத்தை ஊடகங்கள் உறுதி செய்ய வேண்டும் எனவும் அதிகாரப்பூர்வமற்ற முடிவுகளை வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் களத்தில் 38 வேட்பாளர்கள் உள்ளதாகவும் கூறியுள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஒவ்வொருவருக்கும் வாக்கு எண்ணும் அறைகளில் 5 முகவர்கள் இருப்பதை உறுதி செய்ய முடியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த முகவர்கள் வாக்குகளை எண்ணும் அதிகாரிகள் மீது அழுத்தங்களை கொடுத்து முடிவுகளை தங்கள் ஆதரவாளர்களுடன் பகிர்ந்து கொண்டு அதிகாரப்பூர்வமற்ற முடிவுகளை வெளியிடுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த முகவர்களால் சில நேரங்களில் முடிவுகளை சரியாக பார்க்க முடியாது எனவும் அவர்களின் எண்ணிக்கை சில நேரங்களில் உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்களுடன் ஒத்துப்போவதில்லை எனவும் தேர்தல்கள் ஆணையாளர் கூறியுள்ளார். எனவே இவ்வாறான அதிகாரப்பூர்வமற்ற முடிவுகளால் மக்கள் தவறாக வழிநடத்தப்படக்கூடாது எனவும் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரட்நாயக்க மேலும் குறிப்பிட்டுள்ளார். தேர்தலை புறக்கணிக்குமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் முன்னெடுக்கப்படும் பரப்புரை நடவடிக்கைகளுக்கு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் இடையூறு ஏற்படுத்தியுள்ளனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட பரப்புரை நடவடிக்கையிலேயே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறு கூறி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்ட அணியினர் இன்று முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் இன்று மதியம் புதுக்குடியிருப்பு நகர் பகுதியில் உள்ள வர்த்தக நிலையங்களில் துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்து பரப்புரை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது குறித்த பகுதிக்கு வந்து புதுக்குடியிருப்பு காவல் நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட குழுவினர் நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட சிலரை இடைமறித்து அவர்களிடமிருந்த துண்டு பிரசுரத்தை பெற்று அதில் உள்ள விடயங்கள் தொடர்பில் கேட்டபோது 2 தரப்பினருக்கும் இடையில் முருகல் நிலை தோன்றியது. பின்னர் புதுக்குடியிருப்பு காவல்துறையினரால் முல்லைத்தீவு மாவட்ட தேர்தல் அலுவலகத்திற்கு அறிவிக்கப்பட்டு அவர்கள் அந்த இடத்திற்கு வருகை தந்து குறித்த துண்டு பிரசுரத்தை பார்வையிட்டனர். இதன்போது தேர்தல் செலவினங்களை மதிப்பிடுவதற்காக துண்டு பிரசுரங்களில் அச்சகத்தின் பெயர் கட்டாயம் அச்சிடப்பட வேண்டும் என கூறி அவர்கள் கைவசம் இருந்த ஒரு தொகை துண்டு பிரசுரங்களை காவல்துறையினர் கையகப்படுத்தி பெற்றதோடு அவர்களை விடுவித்து சென்றனர். வவுனியாவில் தேர்தல் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்ட நிலையில்
புதிதாக அமைக்கப்பட்ட கடைகளை அகற்றுமாறு மாவட்ட அரசு அதிபரால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த உத்தரவினை மீறுபவர்கள் மீது தேர்தல் சட்டங்களின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகள் துரிதமாக உயர்வடைந்து வருவதாக தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அந்த வகையில் தேர்தல் தொடர்பாக தமக்கு கிடைத்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 3000-ஐ தாண்டியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் வவுனியாவில் தேர்தல் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்ட நிலையில் புதிதாக அமைக்கப்பட்ட கடைகளை அகற்றுமாறு மாவட்ட அரசு அதிபரால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வவுனியா மன்னார் வீதியில் கடவுச்சீட்டு அலுவலகத்திற்கு முன்பாக வீதிக்கரையில் தற்காலிகமாக கொட்டில்கள் அமைக்கப்பட்டு வியாபார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இது தொடர்பாக மாவட்ட தேர்தல் திணைக்களத்திற்கு முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதற்கமைய காவல்துறையினர், நகரசபை செயலாளர், தேர்தல் திணைக்கள உத்தியோகத்தர்கள் என்று குறித்த பகுதிக்கு சென்று வியாபாரிகளோடும் கலந்துரையாடினார். அதற்கமைய ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்னர் குறித்த பகுதியில் இயங்கி வந்த 6 வியாபார நிலையங்களை தவிர்த்து புதிதாக அமைக்கப்பட்ட ஏனைய அனைத்து வியாபார நிலையங்களையும் இன்று மாலை 6 மணிக்கு முன்பாக அகற்றுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த உத்தரவினை மீறுபவர்கள் மீது தேர்தல் சட்டங்களின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மாகாணத்தில் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் மற்றும் தேர்தல் வன்முறைகளை கண்காணிக்கும் நோக்குடன் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் பணிகளை முன்னெடுத்துள்ளனர். ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு தேர்தல் திணைக்களத்தினால் கிழக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் மற்றும் தேர்தல் பிரச்சார விடயங்கள் போன்றவற்றை தேர்தல் வன்முறைகளை கண்காணிக்கும் நோக்குடன் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் பணிகளை முன்னெடுத்து வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்திலும் முன்னெடுக்கப்படுகின்ற பிரதான வேட்பாளர்களின் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் கண்காணிப்பு குழுவினர் நேரடியாக சென்று தேர்தல் பிரச்சார செயற்பாடுகள், பொதுமக்களின் பங்களிப்பு, ஊடகங்களின் சுதந்திர செயற்பாடு சம்பந்தமாக விடயங்களை தற்போது ஆராய்ந்து வருகின்றனர். மேலும் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் கலந்து கொண்டு பொதுமக்கள் மற்றும் கட்சி ஆதரவாளர்களிடம் கூட்டங்களில் கலந்து கொண்ட நோக்குடன் சம்பந்தமாகவும் தேர்தல் சம்பந்தமாகவும் கலந்துரையாடியுள்ளனர். ஊடகவியலாளர்களிடமும் தேர்தல்களில் சுதந்திரமாக பணியாற்றுகின்ற தன்மை, சவால்கள், அரசியல் கட்சிகளின் அழுத்தங்கள் சம்பந்தமாகவும் நேரில் சந்தித்து கருத்துக்களை பெற்று வருகின்றனர். இலங்கையின் உறுதித்தன்மைக்கும் அரசியலமைப்பு கோட்பாடுகளுக்கும் இடையில் சமநிலையை பேணுவதற்கு தான் எப்போதும் பாடுபட்டு வந்ததாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். கடந்த காலத்தில் போராட்டங்கள் நடத்தப்பட்ட போது மக்களின் சுதந்திரத்தையும் நாட்டின் உறுதித்தன்மையையும் பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியிருந்ததாகவும், ஆனால் நான் குடிசார் சமூக உரிமைகளை அளித்ததாக சிலர் குற்றம் சுமத்திய போதிலும் நாட்டின் பொருளாதாரத்தை உறுதிப்படுத்தி தேர்தலை நடத்த முடிந்ததாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். கொழும்பில் உள்ள இலங்கை மன்ற கல்லூரியில் இன்று நடைபெற்ற தேசிய சமூக தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டார். மக்களின் சுதந்திரம் மற்றும் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க அரசாங்கம் ஒன்று இருக்க வேண்டும். அதே நேரத்தில் சட்டம் ஒழுங்கு மற்றும் ஸ்திரத்தன்மை பாதுகாக்கப்பட வேண்டும். கடந்த 2 வருடங்களில் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார மற்றும் அரசியல் வீழ்ச்சியின் காரணமாக நாட்டில் புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்று உருவாக்கப்பட்ட போதிலும் துரதிர்ஷ்டமாக இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர்கள் மாற்றத்தை பற்றி பேசிக்கொண்டு மாறாதிருக்கின்றனர். நான் குடிசார் சமூக சுதந்திரத்தை முறியடித்ததாக கூறினர். எனினும் ஸ்திரத்தன்மைக்கும் அரசியலமைப்பு அடிப்படைகளுக்கும் இடையில் சமநிலையை பேண நடவடிக்கை எடுத்தேன். நாட்டில் இன்று சுதந்திரமும் இருக்கின்றது, தேர்தலும் நடக்கின்றது. அவற்றை முன்னெடுக்காதிருந்தாலும் நாமும் பங்களாதேஷை போன்று ஆகியிருப்போம். சுதந்திரம் பெற்ற காலம் முதல் அரசாங்கமும் எதிரணியும் மோதிக்கொண்டுள்ளன, விமர்சித்துக் கொண்டுள்ளன. இருந்தாலும் எதிரணியை அரசாங்கம் அழித்தது கிடையாது. தோல்வியடைந்தால் அதிகாரத்தை ஒப்படைக்காமல் இருந்ததும் கிடையாது. ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சையத் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கும் இலங்கை தமிழரசுக் கட்சியும் தமிழ்ப்பொது வேட்பாளருக்கு பின்னால் நிற்பவர்களும் ஜனாதிபதியிடம் இருந்து நிதிகளை பெற்றுக் கொண்டவர்களே என ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் பியாளேந்திரன் தெரிவித்துள்ளார். ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் பியாளேந்திரன் இன்று மட்டக்களப்பில் அவரது கட்சி அலுவலகத்தில் நடத்திய ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர் எதிர்வரும் 21ஆம் தேதி மக்கள் சிந்தித்து வாக்களிப்பார்கள் என நம்பிக்கை வெளியிட்டார். மக்கள் சிந்திக்கக்கூடியவர்கள், அவர்கள் நிச்சயமாக சிந்தித்து 21ஆம் தேதி அவர்கள் செயலாற்றுவார்கள் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதனால் தான் நாங்களும் இந்த
ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு ஆதரவு வழங்குவதாக ஏகமனதாக தீர்மானித்திருக்கின்றோம். இதில் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற அடிப்படையில் இருந்தவர்களும் சஜித் பிரேமதாசா என்ற அடிப்படையில் இப்போ ஆதரவு வழங்குறாங்களும் இந்த ஜனாதிபதியிட்ட போய் கடந்த காலங்களில் நிதியை பெற்றுக்கொண்டாங்களும் இருக்கு, நிதியை பெற்றுக்கொண்டு அதுக்கு பிறகு மாறினாங்களும் இருக்கு. இவர்களுக்குள்ள ஒரு சரியான நிலைப்பாடு இல்லை. ஆனால் இப்போ ஒவ்வொருவரும் சும்மா ஒரு கதை கேட்கிறது, இல்லை இது ரணிலுக்கு சப்போர்ட் பண்ணார், என்ன சொல்றாரு அன்றகுமாரை. இது பேசப்படுற விஷயம் ஒழிய நான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கோ தமிழ் பொது அது தமிழ் பொது வழக்குகளில் எந்த விதமான சம்பந்தங்களும் இல்லைன்ற என்ற கருத்து, அது உறுதியான கருத்து. இலங்கையின் பொருளாதார மீட்சிக்காக வழங்கப்பட்ட கடனுதவியின் போது உடன்பாடு காணப்பட்ட நியமங்கள் மற்றும் விதிமுறைகளின் மாற்றங்களை செய்ய முடியாது என அனைத்துலக நாணய நிதியம் இறுக்கமாக நிலைப்பாட்டை எடுத்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. அனைத்துலக நிதி விடயங்கள் தொடர்பான செய்திகளை வெளியிடும் புளும்பர்க் நிறுவனத்தின் நாணய நிதியத்திடமிருந்து பெற்ற இரகசிய தகவல்களின் அடிப்படையில் இந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அரசு தலைவர் தேர்தல் களத்தில் தீவிரமான பரப்புரைகளை செய்யும் வேட்பாளர்கள் ரணில் விக்ரமசிங்கவின் பொருளாதார கொள்கைகள் மற்றும் நாணய நிதியத்துடன் ஸ்ரீலங்கா செய்து கொண்ட உடன்பாடு மீது விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். எனினும் எதிர்க்கட்சி வேட்பாளர்களின் இந்த விமர்சனங்கள் மற்றும் அவர்களால் முன்மொழியப்படும் பொருளாதார திட்ட மாற்றங்களுக்கு அனைத்துலக நாணய நிதியம் தனது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளதாக புளூம்பர்க் நிறுவனம் தெரிவித்துள்ளது. நாணய நிதிய தலைமையகத்திலிருந்து பெற்ற ரகசிய தகவல்களின் அடிப்படையில் இந்த செய்தி வெளியிட்டுள்ள புளூம்பர்க் ஸ்ரீலங்காவுடன் ஏற்கனவே செய்துள்ள ஒப்பந்தத்தில் மாற்றங்களை செய்ய அந்த அமைப்பு உடன்படாது என்றும் தெரிவித்துள்ளது. குறிப்பாக மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் போன்ற முக்கிய இலக்குகளில் மாற்றங்களை செய்யும் வகையில் ரணில் விக்ரமசிங்க தவிர்ந்த ஏனைய வேட்பாளர்கள் நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தையை நடத்த முன்மொழிவுகளை செய்தாலும் இதற்கு நாணய நிதியம் ஒப்புக்கொள்ளாது எனவும் புளூம்பர்க் குறிப்பிட்டுள்ளது. புளூம்பர்க் வெளியிட்ட இந்த செய்தி நாணய நிதியம் ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவராக வர விரும்புவதான ஒரு தோற்றப்பாட்டை உருவாக்கியுள்ளது. போர்க்குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியுள்ள ஸ்ரீலங்காவின் அதிகாரிகளுக்கு எதிராக தமது நாடு தடைகளை விதிக்க உள்ளமை தொடர்பில் வெளியாகியுள்ள செய்திகளை பிரித்தானிய அரசாங்கம் நிராகரித்துள்ளது. தொழிற்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரித்தானிய வெளியுறவு பொதுநலவாய மற்றும் மேம்பாட்டு அலுவலகத்தின் துணைச் செயலாளர் கேத்தரின் பெஸ்ட் இதனை தெரிவித்துள்ளார். போர் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்காவின் அதிகாரிகளுக்கு எதிராக எதிர்காலத்தில் தடைகளை விதிப்பது தொடர்பில் தற்போது தீர்மானங்களை மேற்கொள்வது அல்லது கருத்துக்களை முன்வைப்பது பொருத்தமான செயல் அல்ல என பிரித்தானிய வெளியுறவு பொதுநலவாய மற்றும் மேம்பாட்டு அலுவலகத்தின் துணை செயலாளர் தெரிவித்துள்ளார். எதிர்கால தடைகள் குறித்து தற்போது கருத்து வெளியிடுவது அதன் தாக்கத்தை குறைக்கும் வகையில் அமையும் எனவும் கேத்தரின் வெஸ்ட் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான விடயங்களுக்கு பிரித்தானியா அதிக முக்கியத்துவம் வழங்கியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் உண்மை, நீதி மற்றும் நல்லிணக்கம் தொடர்பான விடயங்கள் குறித்து பிரித்தானியா தொடர்ந்தும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் பேச்சுக்களை முன்னெடுத்து வருவதாக கேத்தரின் வெஸ்ட் கூறியுள்ளார். மேலும் மனித உரிமை மீறல் தொடர்பான நடவடிக்கைகளுக்கு எதிரான தடை பிரித்தானியாவின் வெளியுறவு கொள்கைகளில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ள கேத்தரின் வெஸ்ட் பரந்த வெளியுறவு கொள்கைகளை பயனுள்ள வகையில் அடைவதற்காக மாத்திரம் தடைகள் விதிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இலங்கை சிறைக்கூடங்களுக்குள் 30 ஆண்டுகளாக வாடிக்கொண்டிருக்கும் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை விடயத்தில் ஸ்ரீலங்கா அரசின் இறுதி நிலைப்பாட்டை பொது வழியில் தெரிவிக்க வேண்டுமென குரலற்றவர்களின் குரல் அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. இலங்கை நாட்டில் இன்று 116வது தேசிய சிறை கைதிகள் தின நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ் அரசியல் கைதிகள் இனத்தின் பெயரில் நாளுக்கு நாள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருப்பது வேதனை அளிப்பதாக குரலற்றவர்களின் குரல் அமைப்பு கவலை வெளியிட்டுள்ளது. தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை விடயத்திலே அரசும் அதன் இயந்திரங்களும் மாற்றாந்தாய் மனப்போக்குடன் நடந்து கொள்வதன் நோக்கம் என்ன? காலம் காலமாக கதிரையேறும் சிங்கள ஆட்சி அதிகாரங்கள் தமிழ் மக்களை ஏமாற்றி வாக்கு சூறையாடும் கலாச்சாரத்திற்கு இனிமேலாவது முற்றுப்புள்ளியிட வேண்டும். மக்களினதும் சர்வதேசத்தினதும் பார்வை கோணங்களை திசை மாற்றும் கைங்கரியத்தை கைவிட வேண்டும். நிச்சயமாக இதற்கு மேலும் கால வீணடிப்பு செய்யாது தமிழ் மக்களின் தீர்க்கப்பட வேண்டிய அவசர அடிப்படை விடயங்களுக்கு தீர்வினை கூற வேண்டும். குறிப்பாக இனத்தின் பெயரில் நாளுக்கு நாள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கும் 10 தமிழ் அரசியல் கைதிகளினதும் விடுதலை விடயத்தில் அரசின் உண்மையான இறுதி நிலைப்பாட்டை பொதுவழியில் தெரிவிக்க வேண்டும் என்பதை குரலற்றவர்களின் குரல் மனிதநேய அமைப்பினராகிய நாம் இந்த ஆண்டு தேசிய கைதிகள் தின பகிரங்க கோரிக்கையாக முன்வைக்கின்றோம். தெற்காசியாவில் முதல் முறையாக இலங்கையில் ஏர்ஷிப் எனப்படும்
ஆகாய கப்பல் சேவையை ஆரம்பிக்கும் ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது. சர்வதேச ஏர் ஸ்பேஸ் நிறுவனத்தின் தலைவர் சிகரேவ் செர்ஜி நிகோலாவிச்சுக்கும் கிழக்கு மாகாண சுற்றுலா பணியகத்துக்கும் இடையில் இன்று மாகாண ஆளுநர் தலைமையில் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்தின் சுற்றுலாத்துறையை மேலும் அபிவிருத்தி செய்யும் நோக்கில் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இந்த வேலை திட்டமானது எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் ஆரம்பமாக உள்ளதாக கிழக்கு மாகாண ஆளுநர் கூறினார். கிழக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் சுற்றுலாத்துறை மேம்பாடு வளர்க்கறதுக்கு பல முயற்சிகள் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி கடந்த காலங்களில் பல தடவை பேச்சுவார்த்தைகள் முன்னெடுத்து ஏர் ஷிப்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது இலங்கையிலே கிடையாது. ஹாட் ஏர் பலூன் இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. பட் இந்த பகுதியில் நிலாவெளி, அருகம்பே, பாசிகோடா இந்த பகுதிகளுக்கெல்லாம் சுற்றுலா பயணிகள் இலவாக செல்வதற்கு மட்டும் இல்லாமல் இதோட இயற்கையை ரசிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் அதிகமாக சுற்றுலாத்துறை ஊக்குவிக்க வளர்க்கறதுக்கு ஏர்ஷிப் அந்த கம்பெனியோட நாங்கள் நெகோசியேட் பண்ணி ஜனவரி 1ஆம் தேதி ஆரம்பிக்கிறதுக்கான அக்ரிமெண்ட் இன்னைக்கு டூரிசம் பியூரோவாலும் அவங்களால இன்னைக்கு சைன் வைக்கப்பட்டிருக்குது. அதனால கிழக்கு மாநிலத்து மற்ற மாநிலத்தவங்களும் ஒரு படி மேலே முன்னெடுத்து கொண்டு போகிறதுக்கான அனைத்து வேலை திட்டங்களும் நாங்கள் இன்னைக்கு முன்னெடுத்தோம். மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன. இலங்கை போக்குவரத்து சபையின் வவுனியா சாலை ஊழியர்கள் இன்று பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். வவுனியா புதிய பேருந்து நிலையத்தில் கடமையிலிருந்து அரசு பேருந்து நடத்துனர் மற்றும் ஊழியர்கள் மீது வவுனியாவில் இருந்து கொழும்பு நோக்கி பயணிக்கும் தனியார் பேருந்து ஊழியர்கள் நேற்றைய தினம் தாக்குதல் மேற்கொண்டிருந்தனர். இந்த நிலையில் தாக்குதல் மேற்கொண்டவர்களை கைது செய்யுமாறு தெரிவித்து போக்குவரத்து சபையின் வவுனியா சாலை ஊழியர்கள் இன்று காலை முதல் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மாகாணத்தின் அபிவிருத்திக்காக உள்ளூர் குடிசார் சமூக அமைப்புகளுடனான கலந்துரையாடல் நிகழ்வு இன்று தம்பலகாம பிரதேச செயலக மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது. மனிதாபிமான வள நிலையத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற குறித்த கலந்துரையாடலில் உள்ளூராட்சி மன்றங்களுடனான உண்மைத்தன்மை வெளிப்படைத்தன்மை தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. நுவரேலியா லிந்துளை எல்போர்ட் தோட்டத்தில் எல்ஜி பிரிவில் கடந்த 10ஆம் தேதி சடலமாக மீட்கப்பட்ட சிசு கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வீடொன்றுக்கு முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டியிலிருந்து சிசுவின் சடலம் மீட்கப்பட்டிருந்தது. குறித்த பகுதியில் வசிக்கும் பெண்ணொருவருக்கும் சாரதிக்கும் இடையில் இருந்த தகாத உறவு காரணமாக பிறந்த குழந்தையை கொலை செய்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை அக்கரப்பத்தனை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடன் விதிகளில் மாற்றங்களை செய்ய முடியாது. ஸ்ரீலங்கா வேட்பாளர்களுக்கு நாணய நிதியம் செய்தி. சஜித் ஆதரவில் மாற்றமில்லை என சுமந்திரன் அழுத்தம். 16ஆம் தேதிதான் கட்சியின் இறுதி முடிவு என சமாளிக்கும் மாவை சேனாதிராஜா. ஸ்ரீலங்கா வாக்களிப்பு நிலையங்களில் கைத்தொலைபேசிகளுக்கு தடை. தேர்தல் ஆணையம் இன்று அதிரடி. வடபகுதியில் பொது வேட்பாளர் அரியநேத்திரனுக்கு அதிகரிக்கும் ஆதரவு. ஊடக கள ஆய்வில் ஆதாரம். மதுவிலக்கு விடயத்தில் பாமக மற்றும் விசிக முரண்நிலை கட்சிகள். சீமான் கடும் விமர்சனம். பிரித்தானியாவின் தேசிய சுகாதார சேவை ஆபத்தில். அவசர சீர்திருத்தங்களுக்கு பிரதமர் ஸ்டாமர் அழுத்தம். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.